பெரியார் சமூக சீர்திருத்தம் பண்ணாரு எல்லாம் சொல்றோம்னா, அவருக்கு முன்னாடியே ஏற்கனவே சொன்ன ஒரு சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு இவ்வாறான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தவர். இவர் இளம் வயதிலேயே சித்தருடைய பேராற்றல் பெற்றவராக விளங்குகிறார். இவர் இந்த கடவுள் எல்லாம் விட்டுட்டார். எல்லாம் இந்த உருவ வழிபாடு, இந்த மதம் போதிக்கிற கடவுள் எல்லாம் விட்டுட்டு அவர் பெருவெளிக்கு போயிட்டார். எதுக்கு தெக்கண்ட கடைசியில போய் கட்டாரு? வடகால இவ்வளவு இடம் வடபுறத்துல இவ்வளவு இடத்த ஏன் ஒதுக்கி விட்டுட்டு அங்க போய் கட்டினாரு? இப்ப அந்த இடம் கிடந்ததால் தான் இவங்களுக்கு கண்ணை உறுத்துது, ஆட்சியாளர்களுக்கு கண்ணை உறுத்துது. அங்க கட்டடம் கட்டணும், அது கட்டணும், அந்த இடத்து சிந்தனையே இவங்களுக்கு பொறுக்குது. தமிழனுடைய மெய்யியலை உள்வாங்கி மூடி மறைச்சு நிக்கிறது பிராமணியம். இப்ப திராவிட கருத்தியல் அப்படின்னா என்னன்னா, நான் பிராமணியத்தை அழிக்க போறேன் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுல ஆய்வுக்கூடம் பெருவெளிக்குள்ளால கட்டணம்னு சொல்லிட்டு, அப்ப இது முழுக்கவே இவங்க கட்டடம் கட்டி வெளிநாட்டவர்கள் எல்லாம் அங்க ஆய்வு பண்றன்ட்டு வெளிநாட்டவன் வந்தா என்ன சாப்பிடுவான்? அப்ப கறிமீன் சாப்பிடுவான், தண்ணி அடிப்பான், சுகபோகமான ஒரு விடுதி அங்க கட்டிட்டு அதுல கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கிறதுக்காக போட்ட ஒரு திட்டம் இது. தமிழருடைய மெய்யியல அழிச்சவன் பாப்பாங்கிறீங்களே, எந்த பாப்பா வள்ளலார் அழிச்சான்? அதை தாண்டி நீங்க அழிக்கிறீங்களா? இதுல வள்ளலாருடைய வியப்பு என்னன்னா, ஆசிவகம் அணு துகள் அதுக்கு அடுத்தது பரமாணு வரைக்கும் ஆசிவகத்துல சுட்டி காட்டப்படுது. ஆனா இவரு அதெல்லாம் தாண்டி போறாரு. பரமாணுவுக்கு உள்ளாலே என்ன அறிவியல்லாம் ஆய்வு பண்ணாத இடம் அந்த அளவுக்கு உள்ள போறாரு. அப்படியே வெண்வெளி மேல போகும்பொழுதும் சூரிய மண்டலம், அதுக்கு மேல நட்சத்திர மண்டலம், பால்வெளி மண்டலம்ட்டு அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த அளவுக்கு எப்படி அவர் ஆய்வு பண்ணார்? அன்னைக்கு அவருடைய ஆய்வுகள் மிக மிக வியப்பா இருக்கு. 100 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கி ஒரு வணிக வளாகமாக அரசு அதை கட்டி அங்க ஆராய்ச்சிங்கிற பெயர்ல வெளிநாட்டவர்கள் எல்லாம் தங்கி, வள்ளலார் எதற்காக அந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ அதற்கு முரணான அனைத்து நடக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்ட அரசு கடைக்கால் பறிச்சு கட்டடம் கட்டுறதுக்கான வேலை எல்லாம் ஏற்பாடே நடந்தது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் சாரகபாணி அவர்கள். வணக்கம் ஐயா. குளோபல் 360 நேயர்களுக்கும் மையந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா, முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூசம் வர இருக்குது ஐயா. அந்த நேரத்துல இது தமிழர்கள் முற்றுமா இது தமிழர்கள் நாள், இது ஒரு முருகனுக்கு உகந்த நாள். தமிழர்கள் பல வெளிநாட்டு தமிழர்கள்லாம் இதை கொண்டாடுறாங்க. அதை அடுத்து வள்ளலார் கோயிலையும் இதை சிறப்பிக்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க. குறிப்பா வள்ளலார் கோயில்ல அதோடைய பெருவெளி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விவரங்கள், குறிப்புகள் என்னென்ன அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை உங்களை நாங்க அழைச்சிருக்கோம். அது என்னங்க ஐயா? இப்ப பெரும்பாலும் நம்ம இன்றைக்கு சிவன், மால், முருகன் போன்ற கடவுள்கள் நம்ம வழிபடுறது, நீங்க ரொம்ப ஆய்வு பண்ணும் பொழுது இப்ப 21 தீர்த்தங்காரர் அப்படின்னு ஜைன சமயத்துல சொல்லுவாங்க. அந்த 21 தீர்த்தங்காரங்கிறது ஆசிவக பெருந்தலைவர்கள் தான். ஆசிவகத்துல இருந்துதான் ஜைனம் பிறக்குது. அப்ப 22வது தீர்த்தங்காரர் மகாவீரரும்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற 21 தீர்த்தங்காரங்களும் ஆசிவகத்துல இருந்த தமிழ் தலைவர்கள். அந்த தலைவர்கள் வரிசையில தான் இப்ப சிவனும் அதுலதான் வரப்புறா. ஈசன்கிறவரு அவரு ஆற்றல் கோட்பாடை கண்டுபிடிச்சவரு, மால் பொருள் முதல்வாத கோட்பாடை கண்டுபிடிச்சவரு. இப்படி அந்த சமகாலத்துல அந்த கால தொடர்ச்சியில முருகன்கிறவர் ஒரு மன்னர் ஆட்சி ஆண்ட காலத்துல அவரும் ஆசிவகத்துல பெருஞ்சித்தரா இருந்திருக்காரு. அவரு ஒரு கிமு ஒரு 3000-4000 ஆண்டு காலகட்டத்துல கடைசி கடல்கோள் ஏற்பட்டு இந்தியாவையும் இலங்கையையும் கடலால் பிரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆசிவக பெருந்தலைவராக பார்க்கப்படுகிறது. தமிழர் மரபுகளில் நம்ம முன்னோர்களை வழிபடுவதுதான் மரபு. இப்ப தென்புலத்தார் தெய்வம் விருந்து அந்த குரல்ல வரும்போது தென்புலத்தாருங்கிறது தென் திசையில உள்ள குமரி கண்ட அழிவின் போது அழிக்கப்பட்ட முன்னோர்கள். தெய்வங்கிறது குலதெய்வம். குலதெய்வம்னா நம்ம தாத்தா பாட்டி ஒரு 15 தலைமுறை 20 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டா இருந்த ஒரு பெரிய நம்மளை பாதுகாத்த ஒரு ஆண் பெண் ரெண்டுமே நம்ம குலதெய்வமா கும்பிடுவோம். பாட்டியும் கும்பிடுவோம், தாத்தாவையும் கும்பிடுவோம். அப்படி பாட்டியை கும்பிடுறதா கோபாட்டி, பச்சைவாழி அம்மன், காத்தாயி அம்மன், அரசாயி அம்மன்,
இப்படி பல்வேறு அம்மன் வழிபாடு. அந்த வகையில் தான் குலதெய்வ வழிபாடுகளில் ஒன்றாக வந்ததுதான். இது குலதெய்வம்னா ஒவ்வொரு குலத்துக்கும் தனித்தனியா இருக்கும். ஆனா முருகனை பொறுத்தவரைக்கும் அது இன தெய்வம். ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே ஒரு கடவுளாக குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. அது தைப்பூசம் அன்னைக்கு வானியல் ஆய்வில் அந்த பூச நட்சத்திரம் தை மாசம் வருகிற பூச நட்சத்திர அன்று முருகனுக்கான பெருவிழாவாக எடுக்கப்படுகிறது. இந்த தைப்பூச திருநாள் உலகந்தழி முருக பெருவிழாவாக நடந்த போதிலும் நான் வாழ்கின்ற நெய்வேலி பகுதியில் உள்ள வடலூரில் எங்களுக்கு தைப்பூசம்னா வள்ளலாறு திருவிழா தான் தெரியும். அதுக்கு பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகுதான் தைப்பூசம்னா அது முருக விழான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தைப்பூசம்னா வடலூர் விழா அதான் தெரியும். அந்த அளவுக்கு வடலூர்ல வள்ளலாருடைய அந்த பெருவழியில பூச விழா நடக்கும். அது அன்னைக்கு ஏதோ விழா நடக்குது, போனோம் வந்தோம் அப்படின்ட்டு இருந்தோம். பெரிய திடல் கிட்டத்தட்ட 106 ஏக்கர் கிட்ட வடலூர் மக்கள் கொடுத்தது. பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த நிலம் வள்ளலாருக்கு. இப்ப இந்த வள்ளலார் இப்ப இங்க பெரியார் சமூக சீர்திருத்தம் பண்ணாரு இல்லைன்னு சொல்றோம்னா, அவருக்கு முன்னாடியே அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முன்னோட்டமாவே அவரு ஏற்கனவே சொன்ன சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு இவ்வாறான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தவர். வடலூருக்கு அருகே உள்ள மருவாய் என்ற கிராமத்தில் அக்டோபர் 5, 1823 ஆண்டு பிறக்கிறார். அவருடைய மறைவு ஜனவரி 30, 1874. 51 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். இவர் இளம் வயதிலேயே சித்தருடைய பேராற்றல் பெற்றவராக விளங்குகிறார். அது சித்தரா வருதுன்னா ஐந்திர பள்ளியில படிச்சு 18 ஆண்டு காலம் படிச்சுதான் அந்த பயிற்சி கிடைக்கும். இவருக்கு இயற்கையாவே சிறு வயதிலேயே அந்த ஆற்றல், மெய்யறிவு ஆற்றல் இவருக்கு இயற்கையாவே கிடைக்குது. அதன் வழியாக உண்மையான இறை என்ன, முதலில் சிவன் போன்றவைகளை வழிபட்டால் கூட இறுதியில் 6ஆம் திருமுறை எழுதக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் இந்த கடவுள் எல்லாம் விட்டுட்டார். எல்லாம் இந்த உருவ வழிபாடு, இந்த மதம் போதிக்கிற கடவுள் எல்லாம் விட்டுட்டு அவர் பெருவெளிக்கு போயிட்டார். இந்த புவி தோன்றுவதற்கு என்ன அடிப்படை காரணம்? இதுதான் சித்த தத்துவமும் ஆசிவக கருத்தியலும் அதுதான். ஆசிவக கருத்தியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் இல்ல, இந்த உலகத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய சூரிய மண்டலம், கதிரவன் மண்டலம், அதற்கு வெளியில் இருக்கிற விண்மீன் மண்டலம், இப்படி வான்வெளியில் இருக்கிற பெருவெளி மண்டலங்கள் எல்லாமே இப்ப மணிமேகலையில சொல்லும்போது சொல்றாங்க, எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை அப்படின்போம். அப்படி நுண்துகளாக ஆற்றலாக இருந்து அணுவாக மாறி, அணுவிலிருந்து ஐம்பூதங்கள் தோன்றி நிலம், நீர், தீ, காற்று என்ற 4 பூதத்தோடு விண் என்ற ஒரு பூதம் சேர்ந்து உயிர் இயக்கம் தோன்றுகிறது. இப்படி ஆசிவகம் மெய்யியல கொடுக்குது. இதுல வள்ளலாருடைய வியப்பு என்னன்னா, ஆசிவகம் அணு துகள், அதுக்கு அடுத்தது பரமாணு வரைக்கும் ஆசிவகத்துல சுட்டி காட்டப்படுது. ஆனா இவரு அதெல்லாம் தாண்டி போறாரு. பரமாணுவுக்கு உள்ளாலேயே என்ன அறிவியல்லாம் ஆய்வு பண்ணாத இடாது, அந்த அளவுக்கு உள்ள போறாரு. அப்படியே வெண்வெளி மேல போகும்பொழுதும் சூரிய மண்டலம், அதுக்கு மேல நட்சத்திர மண்டலம், பால்வெளி மண்டலம்ட்டு அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு எப்படி அவர் ஆய்வு பண்ணார் அன்னைக்கு? அவருடைய ஆய்வுகள் மிக மிக வியப்பா இருக்கிறது. அப்ப இப்போ ஒரு அண்மையில ஒரு பிரச்சனை வந்தது. இப்ப வடலூர்ல அந்த பெருவெளியில அரசு 100 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கி அங்க ஒரு ஆராய்ச்சி மையம், ஆய்வு மையம் கட்டுறதாகவும் அப்படின்னு சொல்லி அதுக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டு அங்க வேலை துவங்கப்பட்டு சபையை ஒட்டிய பகுதியிலேயே சாலையிலிருந்து கடலூர் விருதாச்சலம் சாலையிலிருந்து சபைக்கு போற வழியிலேயே கிட்டத்தட்ட சபையை ஒட்டிதான் வச்சுக்கணும். அந்த இடைவெளியில கட்டடம் கட்டுறதுக்கு குழி பறிச்சுட்டாங்க, கடைக்கால் பறிச்சு அது கிடக்கிற இடம் முழுக்கவே ஆக்கிரமிச்சு ஒரு வணிக வளாகமாக அரசு அதை அங்க கட்டி, அங்க ஆராய்ச்சிங்கிற பெயர்ல வெளிநாட்டவர்கள் எல்லாம் தங்கி, வள்ளலார் எதற்காக அந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ அதற்கு முரணான அனைத்து நடக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்ட அரசு கடைக்கால் பறிச்சு கட்டடம் கட்டுறதுக்கான வேலை எல்லாம் ஏற்பாடே நடந்தது. இதை அந்த ஊர் மக்கள், பார்வதிபுரத்து மக்கள், நிலம் கொடுத்த மக்கள் மிக கடுமையாக போராடி தடுத்து நீதிமன்றம் வரை சென்று
இப்பொழுது அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். இதன் பிறகுதான் எனக்கு அந்த பெருவழியை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது. இப்ப வடலூர் சென்று வடலூர் அந்த சபையினுடைய அமைப்பு, அந்த எண்கோண வடிவம், எண்கோண வடிவத்திற்கு அடுத்தது வெளியிலே வந்து சங்கிலியால் சங்கிலியால் வந்து ஒரு காப்பரன் கொடுத்திருக்காரு. அந்த காப்பரனுக்கு வெளியில திடல்லையும் ஏதோ ஒரு வட்டக்கோடு வரைஞ்சி அங்கங்கே காணிக்கல் ஊன்று இருக்கிறதா தெரியுது. அதெல்லாம் பின்னாடி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஒரு பேரண்ட வெளியவே அங்க அவர் பதிச்ச மாதிரி ஒரு அறிவியல் கூறு அங்க இருப்பதாக என் சிந்தனைக்குப்பட்டது. அதன் பிறகு அந்த 6ஆம் திருமுறை, வள்ளலாருடைய 6ஆம் திருமுறை எடுத்து வாசிச்சு, அங்கிருந்து பல குறிப்புகள் எடுக்கும் பொழுது, அவர் இந்த முதல்ல இந்த உலக மெய்யியலை எப்படி கொண்டு வராருங்கிறத அத பார்ப்போம். அத பார்த்துட்டு பெருவெளி தேடலுக்கு போவோம். இப்ப அவர் எதிலிருந்து துவங்குறாரு அப்படின்னா, அவம் அப்படிங்கிறார். இப்ப நம்ம இங்கிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி போனோம்னா, பொருள். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பொருள பார்க்கிறோம். பூமி, நாம் வாழ்ற நிலம் வந்து பூமி. பூமிக்கு அடுத்தது பொருள். இதுல இருக்கிற நிறைய பொருள பார்க்கிறோம். சரி, ஒவ்வொரு பொருளையும் பகுத்தாய்ந்தோம்னா, அந்த பொருளுக்கு அடுத்தது அதிலிருந்து கிடைக்கக்கூடியது உள்ள போகும்பொழுது பூதப்பிரிவு. அதாவது ஐம்பூதம். எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருள் நிலம், நீர், தீ, காற்று, விண் இந்த 5 பூதத்துக்குள்ளால தான் அடங்கியிருக்கும். அதுக்கு வெளியால எந்த பொருளும் இருக்க முடியாது. இப்ப நிலம் இருக்கும், நீர் இருக்கும். அதிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரினங்கள்ல நிலம், நீர் இந்த 5பூதமுமே உயிரினங்கள்ல கலந்திருக்கும். உயிரற்ற பொருள்கள்ல இந்த 4 பூதங்கள் இருக்கும். சரி, இந்த பூதம் இப்ப நிலம்னு எடுத்துக்கணும்னா, அந்த நிலம் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னா, பல தனிமங்களால் உருவாகிறது. இப்ப தனிமம் எவ்வாறு உருவாகிறது? மூலக்கூறுகளால் உருவாகிறது. ஒத்த மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து தனிமங்கள் உருவாகின்றன. அப்ப ஒத்த மூலக்கூறு எப்படி உருவாகிறது? அப்ப அணுவிலிருந்து தான் மூலக்கூறு உருவாகிறது. இப்ப அணு வரைக்கும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அணுவுக்கு உள்ளால அணு துகள், மின்மம், ஒளிர்மம், நொதுமம், அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இது வரைக்கும் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. பயன்பாட்டுக்கும் வந்துட்டது. அணு குண்டு செஞ்சுட்டா அணு மின்சாரம் இப்படி வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டது. அப்ப இதுக்கும் மூலம் போறாரு. அதுக்கு கீழே பிரிக்கிறார். அதுக்கு கீழே போகும்போது மகம் என்ற மகத்தான் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை கையாளுறாரு. இப்ப அது இப்பொழுது அறிவியல் கண்டுபிடித்திருக்கிற போட்டான் அல்லது பாசிட்ரான் அப்படிப்பட்ட, அதாவது இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவைகள் உருவாவதற்கு மூலமான பொருள். அதையும் இன்னைக்கு அறிவியல் கிட்டத்தட்ட நெருங்கிட்டது. இப்ப அதுக்கு உள்ளால போறாரு வள்ளலாரு. அது உருவாகிறதுக்கு எது காரணம் அப்படின்னு போகும்போது மாமகம் அப்படிங்கிறார். மாமகத்தான். அப்ப அது என்னவா இருக்குன்னா கதிர்வீச்சா இருக்கு. இந்த துகளுக்கு முன்னாடி ஒரு கதிர்வீச்சு நிலையில இருக்கு. ஆல்பாரே, பீட்டாரே, காமாரே, எக்ஸ்ரே இந்த மாதிரி சொல்றோம்னா அந்த மாதிரி ஒரு நுட்பமான கதிர்வீச்சா இருக்கு. அதுக்கு மூலம் போகும்பொழுது மாமகம், மாமகம், சகம்னு சொல்றாரு. சகத்தான் அப்படிங்கிறாரு. இந்த சகத்தானுங்கிறது தான் நுண்ணணு அல்லது பரமாணு. இப்ப முதல்ல சொன்னது அணு, இது பரமாணு. இந்த பரமாணுவை நம்ம எதுவுமே உடைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்ப மணிமேகலையில வரும்போது சொல்லுவாங்க, ஆதி இல்லா பரமாணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவது செய்ய புதிதாய் பிறந்து ஒன்றில் புகுதா முது நீரணு நில அணுவாய் திரியா ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யா. அங்க மணிமேகலையில வருது. அததான் இவரு பரமாணு, நுண்ணணு, அத சகத்தான், சகம்ங்கிறார். சகத்துக்கு மூலமானது எது அப்படின்னா அங்கதான் சிவம்ங்கிறார். அப்ப அந்த சிவம்ங்கிறது என்னன்னா எதிர் ஆற்றல்கள், காந்த ஆற்றல்கள் ஒன்று சேரும் போது ஒரு ஒளி உருவாகிறது. அந்த ஒளிதான் சிவம் அப்படிங்கிறார். இப்ப அந்த சிவத்துக்கு முன்னாடி என்னன்னாக்கா அவம்ங்கிறார். இப்ப அவத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறார். அவம் என்பது வெற்றிடம், ஒன்றும் இல்லாதது, பாழ்நிலை, கருந்துளை என்ற பொருளில் குறிக்கிறார். அப்ப ஒன்று இல்லாததில் இருந்து துவங்கி அணு பொருள் வரைக்கும் வந்துடுறாரு. அப்புறம் பொருளுக்கு அடுத்தது அதுக்கு மேல என்ன கொண்டு போறாருன்னா அலர்வெளிங்கன்னாக்கா இந்த பூமியில உயிர் தோற்றம் பெறுவதும் பெருக்கம் பெறுவதும். உயிர் தோற்றம்னா ஓரணு உயிரி.
அமீபா, பாரமிசியம், பாக்டீரியா, இப்படி அந்த தோற்ற வெளியே அலர்வெளிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது கலைவெளி அப்படிங்கிறாரு. கலைவெளின்னா உயிரின் உடல் உறுப்புகள். இப்போ ஒரு செல் உயிரியா இருந்து அது அப்புறம் இந்த தொல்காப்பியத்துல சொல்லுவாரு. ஓரறிவு என்பது உற்றறிவதுவே, ஈரறிவு என்பது அதனோடு நாவே, மூவறிவு என்பது அதனோடு மூக்கே, நான்கறிவு என்பது அதனோடு கண்ணே, ஐந்தறிவு என்பது அதனோடு செவியே, ஆறறிவு என்பது அதனோடு மனனே, நேரெதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியம் கூறும். இப்படி இந்த உடல் உறுப்புகளின் பிரிவுகள் தோன்றும் ஒரு நிலைய கலைவெளி அப்படிங்கிறாரு. அப்புறம் உயிர்வெளி. இந்த உயிர்வெளின்னா உயிரின வகைகள் பெருக்கம். அப்ப உயிர் தோன்றிட்டது, உறுப்புகள் வளர்ந்துட்டது. அதுக்கு பிறகு அது தாவர இனம், விலங்கினம், தாவரதள இனத்துல பல வகை. அது புல்லினம், குறுஞ்செடி, கொடி, மரம், அப்படி பல்வேறு இனம். விலங்கினம் போகும்பொழுது நீர் வாழ்வன, நில வாழ்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டி, இப்படி இதுல பல கோடி பிரிஞ்சு போய்க்கினே இருக்கு. அப்ப அந்த உயிர் வெளி அப்படிங்கிறத உயிரின வகை பெருக்கம் அந்த பொருள்ல கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது அயவெளி. இந்த அயவெளிங்கிறது உயிர் தோற்றுவையான இந்த பூமி. இந்த பூமியை அயவெளி கொண்டு வராரு. எங்க? ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து வராரு. ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து துவங்கி அவம், சிவம், சகம், மாமகம், மகம், அணுத்துகள், அணு, மூலக்கூறு, தனிமம், பூதப்பிரிவு, பொருள், அலர்வெளி, கலைவெளி, உயிர்வெளி, அயவெளி அப்படின்னு இந்த புவிக்கு வந்துட்டார். இப்ப புவிக்கு வெளியால போறார். பூமிக்கு வெளியால போகும்போது அகல் அப்படிங்கிறார். இப்ப இந்த அகல்ங்கிறது ஞாயிறு. இப்ப நம்ம வள்ளலாருடைய பெருவெளிங்கிறது இந்த அகல்ல இருந்து தான் துவங்குது. இந்த அகல்ல இருந்து வர ஒவ்வொரு பெருவெளியா அந்த வள்ளலாறு வடலூர்ல அமைச்சிருக்கிற பெருவெளியில குறிப்பிட்டிருக்காருங்கிறது தான் நமது கருத்து. இப்ப அகல் அப்படிங்கிறது அகல்வெளி, அகல் ஞாயிறு. சூரியனை அகல்கிறோம். அகல்வெளி ஞாயிறு மண்டிலம். அகல்வெளி என்பது ஞாயிறு மண்டிலம். இப்ப சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறோம்ல, நம்ம 9 கோள்கள், புதன், வியாழன், வெள்ளி, செவ்வாய், சனி, நம்ம பூமி உட்பட இத்தனை கோள்களும் ஞாயிறை சுற்றி வருகின்ற இந்த வளிமண்டலத்தை ஞாயிறு மண்டலம் அப்படிங்கிறோம். அந்த ஞாயிறு மண்டலத்திற்கு வள்ளலார் அகல்வெளி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அகல்வெளிக்கு அடுத்தது நல்வெளி. இந்த நல்வெளிங்கிறது பல அகல்வெளியை உள்வாங்கியது. நல்வெளி. அந்த நெல்வெளிங்கிறது மீன் மண்டலத்தை, இப்ப ஞாயிறு ஒரு மீன், விண்மீன். அத போல பல விண்மீன் தொகுப்பை அந்த அந்த தொகுப்பு ஒரு கூட்டா இயங்குது. அத நல்வெளிங்கிறார். மீன் மண்டலம், நல்வெளி. இந்த பல மீன் மண்டலங்கள் சேர்ந்தத பரவெளிங்கிறார். அப்ப மீன் மண்டல திரட்சி, இததான் நம்ம பால்வெளிங்கிறோம். மீன் மண்டல திரட்சியை தான் பால்வெளிங்கிறோம். அப்ப அந்த பால்வெளிய பரவெளி அப்படிங்கிறாரு. அப்ப பரவெளி பல சேர்ந்தது பரம்பரவெளி அப்படிங்கிறார். பரம்பரவெளி, அதாவது பால்வெளிகளின் கற்றை. பல பால்வெளிகள் ஒன்று சேர்ந்த ஒரு கற்றை, அதுதான் பரம்பரவெளி. அதுக்கு அடுத்தது பராபரவெளி. இந்த பராபரவெளி என்பது கற்றை வெளிகளின் திரட்சி. இப்ப பால்வெளி ஒன்று சேர்ந்து பல சீமார் சேர்ந்து ஒரு தொடப்பமா வர மாதிரி, இப்ப பல தொடப்பத்தை ஒரு கத்தையா கட்டுற மாதிரி. அப்ப பரவெளி மீன் மண்டல திரட்சி பால்வெளி, பல பால்வெளி சேர்ந்தது பரம்பரவெளி, அதாவது பால்வெளி கற்றை. அடுத்தது பராபரவெளி, இந்த கற்றை வெளிகளின் திரட்சி. இந்த மாதிரி பல கற்றைகளை ஒருங்கிணைத்து ஒரு பெருங்கற்றை இருக்குது. அந்த பெருங்கற்றை பராபரவெளி. இந்த பெருங்கற்றைகள் பல சேர்ந்து ஒரு மையத்தை வச்சு சுழல ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு சான்று காட்டணும்னா அந்த சங்கு சக்கரன்னு ஒண்ணு தரையில தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துவோம். அதை கொளுத்தி விடும்போது அது சுத்தும் போது எப்படி பொறி போகுதோ இப்படிதான் ஒரு கேலக்சியினுடைய அமைப்பு இருக்கு. அந்த சுழற்சியை ஒட்டி இருக்கிற பகுதியை தான் இவர் பகர் பெருவெளிங்கிறார். அந்த பகர் பெருவெளி ஒரு பெரும் கருந்துளைய மையமா வச்சு அந்த சுழலுது பகர் பெருவெளி. அந்த பகர் பெருவெளியை கடந்தா பெரும் சுகவெளி. அந்த பெரும் சுகவெளிங்கிறது பால்வெளி வெற்றிடம். எங்க ஆரம்பிச்சாரு அங்க வந்துடுறாரு.
அந்த அவம்னு ஆரம்பிச்சாருல்ல, பாழ், வெற்றிடம், பெரும் சுகவழின்னு ஆரம்பிச்சாரு. அதே இடத்துக்கு திரும்பி வந்து பெரும் சுகவழிக்கு வந்துடுறாரு. இப்ப அறிவியல் கூறுற கருத்தும், இவர் கூறுற கருத்து எந்த அளவுக்கு மெய்ப்படுது பாருங்க. ஒன்றுமில்லாத இடத்தில் இருந்துதான் ஒன்று உருவாகிறது. அப்ப இதனுடைய எல்லை ஒன்றுமில்லாமல் ஆகிறது. இப்ப கணக்கியல்ல சொல்லுவாங்க. 0 இஸ் ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டி அல்லது இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டூ 0ம்பாங்க. அப்ப இங்க 0ல அவத்துல ஆரம்பிச்சு, கடைசியில பெரும் சுகவழி வரும்பொழுது அங்க கருந்துளை வந்து முடியுது. இப்போ ஒன்றில்லாததுல ஆரம்பிச்சு துவங்கி ஒன்றில்லாததுல முடிவடைகிறது. இப்ப எவ்வளவு பெரிய அறிவியலை, எவ்வளவு பெரிய ஆய்வை இங்க பகுத்தறிவு பரப்பன, பகுத்தறிவு பகலவன் என்று தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அவர் பிறப்பதற்கு முன்பே தமிழகத்தில் ஒரு தமிழர் தந்தை இல்ல, தமிழர் தெய்வம்னு சொன்னோம் அவர. தமிழனுடைய குலதெய்வம்னு சொன்னோம். அந்த அளவுக்கு ஒரு பேராசார் எவ்வளவு அறிவியல் கருத்துக்களை ஆனா இப்ப இங்க என்னன்னா, இப்ப மெய்யியல்ங்கிறது அறிவியல். நம்ம இன்னைக்கு அறிவியல்னு படிக்கிறதெல்லாம் கலைகள். கலைகளை தான் இப்ப அறிவியல்னு படிக்கிறோம். மெய்யியல செயலாக்கப்படுத்தினா அது கலைகள். அதுதான் அறிவியல். இப்ப இவர் சொன்னதை நம்ம செயல் வடிவுக்கு யாருமே கொண்டு வரல. சித்தர்கள் வந்து அணுவை பற்றி சொன்னதெல்லாம் அதை வந்து செயல் வடிவுக்கு கொண்டு வரல. இப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, நம்மள்ட்ட இருக்கிற குறிப்பெல்லாம் அவன் போய் அது செய்முறைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரான். பிராக்டிக்கலா அதை அணுன்னா என்னன்னு அவன் லேப்ல டெஸ்ட் பண்ணி கொண்டு வரான். அந்த இடத்துக்கு நம்ம போகல. அது போகாததுக்கு பல்வேறு காரணம். அதை விட்டுடும். அப்ப இப்ப எந்த அளவுக்கு இவர் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இவர் வந்து முதல்ல இருந்து வந்துடும். அவத்துல இருந்து ஆரம்பிச்சு அவம், சிவம், சகம், மாமகம், மகம், அணுத்துகள், அணு, மூலக்கூறு, தனிமம், பூதப்பிரிவு, பொருள், அலர்வெளி, கலைவெளி, உயிர்வெளி, அயவெளி, அகல், அகல்வெளி, நல்வெளி, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பகர் பெருவெளி, பெருஞ்சுகவெளி. இவ்வளவு கொண்டு போறாரு. இப்ப நம்மளுக்கு என்ன ஐயம் ஏற்படுதுன்னா, வள்ளலாறு சபையில வந்து சபை கட்டுறாரு. அந்த ஒரு பெரு நிலப்பரப்புல வந்து சபை கட்டுறாரு. சபையை கட்டினவரு ஏன் வந்து இப்ப இதுல வந்து உங்களுக்கு அந்த சபையினுடைய வரைபடமே எடுத்து அதுல வந்து நான் தொகுத்திருக்கேன். இப்ப இந்த இடம் தான் இந்த சபைக்கான இடம் இது. அது வந்து இப்ப கூகுள் மேப்ல இருந்து அதை இறக்கி பதிவிறக்கம் பண்ணி வரைபடம் எடுத்திருக்கோம். அப்ப அதுல பார்க்கும் பொழுது இந்த இந்த சாலை கடலூர் விருதாச்சலம் சாலையில இருந்து சாலையை ஒட்டி அவர் அமைச்சிருக்கலாம். கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கட்டியிருக்கலாம், அந்த கட்டடத்தை சபையை கட்டியிருக்கலாம். ஆனா அவர் அதை கட்டாம தெக்கண்ட கடைசியில கொண்டு போய் கட்டிருக்காரு. தென்கோடியில கொண்டு போய் இந்த சபையை கட்டியிருக்காரு. ஆனா இந்த சபை இன்றைய நடைமுறை என்னன்னா, தெற்கு பக்கம் மட்டும் அந்த சோதி பார்க்கிற மாதிரி வழி இருக்கு. ஆனா வள்ளலாறு ஒரு வாசப்படி வைக்கல. அந்த சபைய எண்கோண வடிவில கட்டியிருக்காரு. அதாவது பேரண்டம் எப்படியோ அப்படியே அந்த சபையை சுத்தி 360 பாகையில எங்க நின்னாலும் நீங்க சோதியை பார்க்கலாம். அப்படின்னா 8 பக்கமும் வாயல்படி இருக்கு. 8 பக்க வாயல்படிக்கும் வாயல்படியை நீங்க திறந்தீங்கன்னாக்கா 8 பக்கத்துல நீங்க எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அந்த ஒளி தெரியும். சோதிங்கிற ஒளி தெரியும். அந்த அமைப்புல தான் அந்த கட்டடத்தை அவர் அமைச்சிருக்காரு. இப்ப இந்த கட்டடத்துல இருந்து இந்த பெருவெளியை என்ன குறிப்பிடுறாரு? எதுக்கு தெக்கண்ட கடைசியில போய் கட்டாரு? வடகால இவ்வளவு இடம் வடபுறத்துல இவ்வளவு இடத்த ஏன் ஒதுக்கி விட்டுட்டு அங்க போய் கட்டினாரு? இப்ப அந்த இடம் கிடந்ததால தான் இவனுக்கு கண்ணை உறுத்துது. ஆட்சியாளர்களுக்கு கண்ணை உறுத்துது. அங்க வந்து கட்டடம் கட்டணும், அது கட்டணும். அந்த இடத்து சிந்தனையே இவங்களுக்கு பிறக்குது. நீங்க இவ்வளவு வரலாற்று பூர்வமான செய்திகளை நம்ம கிட்ட பகிர்ந்தீங்க. இப்போ அந்த வள்ளலார் கோயில் கிட்ட ஒரு கட்டடம் கட்டுவதற்காக திமுக அரசு திட்டம் போட்டிருந்தது. இந்த திட்டம் ஒருவேளை வந்து இந்த வரலாற்றுகளை மறைக்கிறதுக்காக அது பண்ணியிருக்கா, இல்ல அதோட உள்நோக்கம் என்னங்கய்யா? இப்ப ஈவர் அவனுடைய கடவுள் மறுப்பு கோட்பாடு இருக்குல்ல, அந்த கோட்பாடை நீங்க எடுத்துக்கினாங்களே, நீங்க தமிழருடைய மெய்யியல்ங்கிறத ரொம்ப ஊர்ந்து உள்ள போகணும். தமிழருடைய இப்ப நான் சொன்ன இந்த அணுவியல் கோட்பாடு, வானியல் கோட்பாடு, தமிழருடைய உயிர் தோற்ற கோட்பாடு, மெய்யியல்ங்கிற ஆசிவக கோட்பாடு எல்லாம் இப்போ ஒரு நொய், அரிசி நொய்ன்னு எடுத்துக்கோங்க. நம்ம நெல்லு குத்தும் பொழுதோ இல்ல இயந்திரத்துல கொடுத்து நெல்லை அரைக்கும் பொழுதோ காய்ச்சல் அதிகமாகி
ஒரு ஒரு அரிசி ஒரு 4, 5 உடையிற அளவுக்கு நொறுங்கி போச்சுனாக்கா, அந்த தவிட்டு கூட வந்து நெறைய நொய் கலந்திருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய குறிப்பா தமிழர்களுடைய சமய கோட்பாடு அந்த நொய்யரிசி கலந்த தவிடு நிலையில தான் இருக்கு. இப்ப நான் தவிடுன்னு குறிப்பிடுறது வேதாந்த கருத்தியல. ஆரிய கருத்தியல் கொண்ட வேதாந்த கருத்தியல் தவிடு அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நம்ம மேம்போக்கா பார்க்கும்போது, அந்த நொய் கலந்த தவிட்டில் தவிடு தான் நம்மளுக்கு தெரியுமே ஒழிய, அது உள்ளால இருக்கிற நொய் நம்மளுக்கு பெருசா தெரியாது. தவிடுங்கிற பேர்ல தான் அது இருக்கும். நீங்க நுட்பமா அத ஆய்வு பண்ணி, அத நொய் இருக்கிறத கண்டுபிடிச்சு, அத முறத்துல அள்ளி, புடைச்சு, நோம்பி, தேய்ச்சு எடுத்தீங்கன்னாக்கா, ஒரு 5க்கு 1, 10க்கு 1 அதுல வந்து நொய்ய தேத்தலாம். அது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். கஞ்சி வைக்க, குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் இன்னைக்கு சமய நிலை. தமிழருடைய சமய நிலை இவ்வாறு தான் இருக்கு. அதுல அந்த அரிசி நொய்யுங்கிறத தமிழருடைய மெய்யியலா நீங்க எடுத்துக்கணும். தவிடுங்கிறத வேதாந்த கருத்தியலா, பிராமணருடைய கருத்தியல், வேதாந்த கருத்தியல், வர்ணாசிரம கருத்தியல் அப்படி நீங்க அத எடுத்துக்கணும் அத. இப்ப அந்த அந்த கருத்தியல் இத மறைச்சிருக்கு. ஆனா அது உள்ளால இது இருக்கு. இப்ப இது பிராமணியம். தமிழனுடைய மெய்யியல உள்வாங்கி, மூடி, மறைச்சு நிக்கிறது பிராமணியம். மாத்தி நிக்கிறது. இப்ப திராவிட கருத்தியல் அப்படின்னா என்னன்னா, நான் பிராமணியத்தை அழிக்கப் போறேன் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுல வேதாந்த கருத்தியலை, மூட நம்பிக்கையை, கடவுள் தன்மையை, அது பூரா முட்டாள்தனம் இருக்குன்னு ஒழிக்கப் போறது. அவங்க குறிப்பிடுறது வேதாந்த கருத்தியல்ல முட்டாள்தனம் இருக்கிறது உண்மை. அது மறுக்கவில்லை. அத வள்ளலாரே சொல்றாரு. "கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டொழுகும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, மலைவரு சன்மார்க்கம் ஒன்றே நிலைபெற வையகத்தில் வளர்ந்தோங்க வேண்டி என்னை வரவித்தாய் ஐயரியேங்கிறாரு. இந்த கோயிலு, சிலை, சிற்பம் எல்லாமே முட்டாள்தனம். இதை விட கடுமையா சிவவாக்கியர் சாடுறார். அப்ப இங்க இந்த மூடத்தனத்தை ஒழிக்கிற. அப்ப மூடத்தனத்தை ஒழிக்கிறேன்ட்டு இந்துத்துவான்னு இன்னைக்கு 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 அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த பொருள் இன்னைக்கு பேர் வச்சிருக்கிறது தமிழருடைய சித்தாந்தமும் வேதாந்தமும் கலந்த ஒரு கலவையான இன்னைக்கு நடைமுறைய இந்துத்துவா அப்படின்னு தான் இன்னைக்கு அதுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அத திமுக முதலமைச்சர் இவங்களே சொன்னாங்க ஆட்சி தேர்தல் காலத்துல, நாங்க திமுக நாங்க மட்டும் வேற ஆள் இல்ல. எங்ககிட்டயும் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இவங்க சொன்னவங்க தான். அப்ப இந்துத்துவ கருத்தியலை ஒழிக்கணுங்கிற கோணத்துல இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ஈவேராவே ஒரு அறிவாளின்னா, இந்த தவிட்ட புடைச்சு அரிசிய நீக்கி தவிட நீ ஏட்ட தள்ளணும். அது உள்ள அரிசி இருக்கு. அரிசி இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். நொய் அரிசி இருக்குங்கிறது தெரியும். இந்த நொய் அரிசிய தனியா பிரிச்சு வெளிய எடுத்து கொடுத்துட்டா, கஞ்சி வச்சு தமிழன் குடிச்சு உயிர் பொழைச்சுடுவான். நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். தமிழருடைய மெய்யியல தனித்து வேதாந்தத்திலிருந்து பிரித்து எடுத்து விட்டால், அந்த மெய்யியல் தமிழ் இனத்தை மீட்சியுற வச்சு மீள் ஆளுமைக்கு கொண்டு வந்துவிடும். எனவே இது தமிழர்கள் உணர்வதற்கு முன்பே இந்த தவிட்டோடு சேர்த்து நொய்யும் புதைச்சிடணுங்கிறது தான் திராவிடர்களுடைய திட்டம். அந்த அடிப்படையில் தான் அப்போ இது அவங்க திட்டமிட்ட வேதாந்தத்தை அப்போ இது அழிக்கிறாங்க. அப்போ இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒன்றுதானா இது? மறைக்கப்படுற வரலாறு ஆமா, மறைக்கணும், தமிழர்கள் வீழ்ச்சி வரலாறு அடைஞ்சிடக்கூடாது, தமிழர்கள் வந்து எழுச்சி உண்மைதான். அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. திட்டமிட்டு இவரு வடமொழியில இருக்கிற கம்பராமாயணம், மனுநீதி, உபநிடதம், வேதம் அது இது எல்லாத்தையும் அலசுறாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற கம்பராமாயணம், மகாபாரதம் பல நூல்கள் இந்த மூடத்தனத்தை கற்பிக்கக்கூடிய பல நூல்களை ஆய்வு பண்ண இதே ஈவேரா அவர் சொற்பொழிவுலயே நிறைய இடத்துல சொல்லிருக்காரு. தமிழர்கள் வந்து தொன்மையில வந்து அறிவாளியா இருந்தாங்க. போர் பயின்றதுக்கெல்லாம் பொறி கண்டுபிடிச்சிருந்தாங்க. பறக்கிற பொறி எல்லாம் இருந்தது, விமானம் எல்லாம் இருந்ததுன்னு ஒரு பதிவுல அவரே கொடுத்திருக்காரு. அப்ப அந்த காலகட்டத்துல சமணர்களை கழுமறைத்திருக்காங்க. சமணர்கள் வந்து முதல்ல இறைமறிப்பாளரா இருந்திருக்காங்க. இந்த கருத்தெல்லாம் அவர் சொல்றாரு. அவருக்கு தெரியாத இல்ல. அப்ப அந்த சமணம்ங்கிறது என்ன? ஆசீவக கருத்தியல் என்ன? இங்க அது சார்ந்த நிறைய தரவுகள் கொட்டி கிடக்கும்போது, நீ ஒரு அறிவாளியா இருந்தா என்ன பண்ணணும்? எப்பா நீ போற பாதை சரியான பாதை இல்ல. உன் பாதை இங்க இருக்கு. இது நீங்க சொல்றீங்கல்ல பாப்பான் பாப்பான்னு. இதெல்லாம் பார்ப்பனர் பாதை. சைவத்தை கும்பிடுறதும், கற்கோயில் உள்ளால போய் சிவலிங்கத்துக்கு கீழ முட்டிக்கின்னு இருக்கிறதும், பெருமாள் கோயில்ல போய் நீ முண்டி அடிச்சுக்கின்னு இருக்கிறதும், இதெல்லாம் வந்து மூடத்தனம், முட்டாள்தனம். உங்களுக்கான மெய்யறிவு பாதை வேருக்கு பாரு திறந்தது. சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆசிவகன் இது சொல்லியிருக்கு.
இந்த வழிதான் நம்ம வழி, இப்படி வாங்கன்னு நீ கூட்டு போயிருந்தீனாக்கா இன்னைக்கு ஓரளவுக்கு ஆசிவகம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்துக்கு எதிர்கருத்தியல் திராவிடம் கிடையாது, ஆசிவகம். ஆசீவகம் மட்டும்தான் வேதாந்த கருத்தியலை ஒழிக்க முடியும். நீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒழிக்க முடியாது. அந்த ஒண்ணு இல்லைங்கிற இடத்துல வேற ஒண்ணு இருக்குங்கிறத சொல்லணும். இததான் சிவவாக்கியர் சொல்லாரு. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள், இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ? இல்லை அல்ல, ஒன்று அல்ல, இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில்லையே. எவ்வளவு தெளிவா கொடுக்கிறார் பாருங்க. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள். கடவுள் இல்லை, சாமி இல்லை, மதம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, நானும் அதான்டா சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு இல்லடா. இல்லாத ஏன்டா திரும்பி நீ இல்லை இல்லைன்னு சொல்லி இருக்க அப்படிங்கிறாரு. இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ? அதான் இல்லையே, அதையே இல்லைங்கிற. அதை சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு, இதுதான் முக்கியமானது. இல்லை அல்ல, நீ இல்லைன்னு சொல்லி அப்படி இல்ல. ஒன்று அல்ல, நீ இல்ல ஒன்றுன்னு சொன்ன, அந்த ஒன்று இல்லப்பா, இரண்டு ஒன்றி நின்றதை. ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு உருவாகி இருக்கு, இது தெரியுமா உனக்குங்கிறாரு. அதுதான் இப்ப நான் இப்ப வள்ளலாருடைய படிச்சேனே, இதுல அந்த சிவம்ங்கிறது காந்த பிணைப்பு ஒளின்னு சொன்ன துவக்குவாய். அங்க இருந்துதான் உனக்கு அணுக்களுக்கு வர வரைக்கும் வேண்டிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அங்க இருந்துதான் கிடைக்குது. அப்புறம் அணுதான் மத்த எல்லாமே ஆகுது. அந்த அணு மூலத்தை சொல்றாரு. இல்லை அல்ல, ஒன்று அல்ல, இரண்டு ஒன்றி நின்றதை. அங்க போய் பாடுற, அங்க ஒண்ணு உருவாச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் முடிஞ்சதுனாக்கா, இல்லைய இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில்லையே. அதை நீ கண்டுபிடிச்சிட்டியா, உனக்கு சேவை கிடையாது போடாங்கிறான். இப்ப இந்த இடத்தான் பகுத்தறிவு நம்மளுக்கு ஊட்டி இருக்கணும். ஆனா இவங்க திட்டமிட்டு பண்ணனது பூரா இந்த பிராமணிய வேதாந்த கருத்தியலை மறைக்கிறேன் என்ற போர்வையில் அதன் ஊடே ஒளிந்து கிடக்கின்ற, தவிட்டிற்குள் நொய்யரிசி ஒளிந்து கிடப்பது போல் கிடைக்கின்ற ஆசிவக கருத்தியலை, தமிழருடைய உண்மையான மெய்யியலையும் சேர்த்து குழி தோண்டி புதைப்பதற்குதான் இந்த மறுப்பு, கடவுள் மறுப்பு கொள்கையை அவர்கள் நுட்பமாக கையாண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் வள்ளலாருடைய மெய்யியலை ஆய்வு செய்ய போகிறேன் என்று கூறி, வள்ளலாருடைய மெய்யியலை ஆய்வு செய்வது இப்ப அது பேரண்டம். இப்ப சொல்லிட்டா, ஞாயிறு வெளி ஞாயிறு மண்டலம், மீன் மண்டலம், மீன் மண்டலம் திரட்சி பால்வெளி, பால்வெளி கற்றை, கற்றை வெளி திரட்சி, கற்றைவெளி திரட்சியுடைய சுழல்வெளி, சுழல்வெளிக்கு வெளியால கருந்துளை, கேலக்சி வரைக்கும் போகுது. அது இப்ப இதை ஆய்வு பண்ணணும்னாக்கா வடலூர்ல உட்காந்து ஆய்வு பண்றது இல்ல. இப்ப நம்ம ஏவுதளம், விண்வெளி ஏவுதளம் எப்படி அமைச்சிருக்கோமோ அப்படி மலைப்பகுதியில வானியல் ஆய்வு கட்டி மிக தொலைதூரம் பார்க்கக்கூடிய தொலைநோக்கு கருவிகள், அறிவியல் கூடங்கள் அமைச்சு, இப்ப வள்ளலார் சொன்ன வெளியெல்லாம் எங்கெங்க இருக்கு, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அப்ப கருந்துளைக்கு எவ்வளவு தூரம் நம்ம பயணம் போகணும், இதுக்குள்ளால எத்தனை கோடிக்கணக்கான இந்த பூமியை போன்ற பல கோள்கள் இருக்கு. இதை ஆய்வு பண்றதுக்கு நான் வடலூர்ல போய் ஆய்வு பண்ணணும்னா இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, போவாத ஊருக்கு வழி தேடி போற மாதிரி. ஆனா அவங்களுக்கு நோக்கம் அது இல்லை. வள்ளலார் சொன்ன கோட்பாடு இப்ப நான் சொல்லிருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட 21 படிநிலை கொடுத்திருக்கான். இந்த அவங்கிறதுக்கு அந்தண்டால தாண்டி 22 படிநிலை போகுது. அதுல கடைசியும் முதல்ல ஒண்ணுங்கிறதால 21 படிநிலை. இப்ப இங்க இருக்கிற அரசியல் ஆட்சியாளர்கள் அல்லது ஆய்வுத்துறை, தமிழகத்தினுடைய அறிவியல் ஆய்வுத்துறை, கல்வித்துறையினுடைய உயர்மட்ட குழு, இப்படி யாருக்காவது இத்தனை பிரிவு இருக்கு, பொருள்கள் அவத்துல துவங்கி பெரு சுகவழியில போய் முடியுதுங்கிறத யாருக்காவது இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதுதான் ஆய்வு. நீங்க வடலூர்ல போய் பக்கத்துல கட்டடம் கட்டி உட்காந்து கூத்தடிக்கிறது இல்ல ஆய்வு. இந்த ஆய்வு நீங்க லேப்ல சோதனை கூடத்துக்குள்ளாலேயும் வான்வெளிக்கு வெளியிலேயும் செய்யக்கூடிய பெரிய ஆய்வு, நுண்ணாய்வு, பெரு ஆய்வு. இதை நீங்க மலை முகட்டுல உட்காந்து அங்க பெரு ஆய்வுக்கும் சோதனை கூடத்துல நுண்ணாய்வுக்கும் போகணும். இதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றா, ஆய்வு கூடம் பெருவெளிக்குள்ளால கட்டுறன்னு சொல்லிட்டு அங்க கிட்டத்தட்ட 3/4 பங்கு பெருவெளி இடத்தையும் இவங்க அந்த மதிப்பீட்டுக்குள்ளால, கட்டுமான மதிப்பீட்டுக்குள்ளால கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது முழுக்கவே இவங்க கட்டடம் கட்டி அதுக்குள்ளால பூங்கா வச்சு, அதுக்குள்ளால நீச்சல் குளம் வச்சு, வெளிநாட்டவர்கள் எல்லாம் அங்க ஆய்வு பண்றன்ட்டு வெளிநாட்டவன் வந்தா என்ன சாப்பிடுவான், அப்ப கறி மீன் சாப்பிடுவான், தண்ணி அடிப்பான்,
இவனுவெல்லாம் கூடி கொமாளம் அடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு விடுதி, சுகபோகமான ஒரு விடுதி அங்க கட்டிட்டு, அதுக்கு 99 ஆண்டு காலம், 90 ஆண்டு காலம்னு குத்தகை எடுக்கிறது. இந்த கட்சிக்காரனே குத்தகை எடுத்துக்கின்னு, அதுல கோடிக்கணக்கில காசு சம்பாதிக்கிறதுக்காக போட்ட ஒரு திட்டம் இது. அப்ப ஐயாவினுடைய பெருவெளி இந்த கோட்பாட்டை எப்படி ஆய்வு பண்ணணும்? அத விட்டுட்டு, இப்ப வள்ளலாருடைய இந்த பெருவழி கோட்பாடையே அழிக்கிறதுக்கான திட்டம். அப்ப தமிழருடைய மெய்யியல அழிச்சவன் பாப்பான் பாப்பாங்கிறீங்களே, எந்த பாப்பா வள்ளலார் அழிச்சான்? அத தாண்டி நீங்க அழிக்கிறீங்களே. இத வச்சு அவங்க பொழைப்பாங்க, பொறுக்கி திப்பாங்களே ஒழிஞ்சு பிராமணர்கள். எதையும் அழிச்சிட்டு போகலையே. இத வச்சு பொழைப்பாங்க, பொறுக்கி திங்குவாங்க, கருத்தியல மாத்துவாங்க. ஆனா நீங்க அந்த தடயமே தெரியாத அழிக்கிறீங்க. இப்ப அந்த பெருவழிய பத்திய படத்த விளக்குறேன். படம் 1. அந்த படம் 1ங்கிறது இப்ப குறுக்கு வட்டத்துல போட்டிருக்கோம். உங்களுக்கு இப்ப நான் சொல்ல சொல்ல பின்னாடி அந்த படம் வந்து காட்டுவாங்க. இந்த சபையினுடைய நடுவுல, மையத்துல ஒரு புள்ளி வச்சு அகல்னு போட்டிருப்பார். அந்த அகல் அப்படிங்கிறது தான் வள்ளலார் ஏற்றி வைத்த அகல் விளக்கு அகல். இந்த அகலினுடைய டயாமீட்டர் இருக்குல்ல, விட்டம் இருக்குல்ல, அது சூரியனோட விட்டத்தோட நீங்க ஒப்பிட்டுக்கணும். இதுல இருந்து இந்த அண்டவெளி எல்லாம் அந்த ரேஷியோ விகிதாச்சாரத்துல தான் நீங்க கணக்கெடுத்துக்கின்னு போகணும். அப்ப அது அகல்னா, அந்த அகல் விளக்கு எரியக்கூடிய உள்வட்ட அறை இருக்குல்ல, அந்த பரப்பளவு அகல்வெளி. அதாவது சூரிய மண்டலம். நம்ம பூமி இந்த 9 கோள்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு பெருவெளி இருக்க, அதனுடைய அளவீடை குறிக்கக்கூடியது. சூரிய அகல் அளவுக்கு இருந்தா, சூரிய மண்டலம் அந்த அரை அளவுக்கு இருக்கும். இந்த இந்த ரேஷியோ எல்லாம் நீங்க கணக்கெடுத்து போட்டுக்கணும். அப்ப அதுக்கு அடுத்தது, அந்த அறைக்கு வெளியால வெளிவட்ட அறைகள் இருக்கும். வெளிவட்ட அறைகள் இருந்து வெளியால தாழ்வாரம் இருக்கும். அந்த கட்டடத்துடைய எண்கோண வடிவ கட்டடத்துடைய தாழ்வாரங்கள் இருக்கும். அந்த பகுதிக்கு நல்வெளி என்று பெயர். இங்க இப்ப நல்வெளின்னா என்னன்னு நான் இப்ப ஏற்கனவே இங்க சொல்லியிருப்பேன். மீன் மண்டலம். இப்ப வந்து சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு அடுத்தது மீன் மண்டலம், நல்வெளி. அதுக்கு அடுத்தது பரவெளி. அந்த ஒரு தோட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த படத்துல அந்த கட்டடத்துக்கு வெளியால ஒரு பூங்கா அமைச்சு, ஒரு எண்கோண வடிவில ஒரு பூங்கா அமைச்சு போட்டிருப்பாங்க. அந்த இடம் பரவெளி. அது மீன் மண்டல திரைச்சி பரவெளி. அதுக்கு வெளியால கிட்டத்தட்ட அங்க இப்போ இந்த காவல் நிலையம் ஒண்ணு ஒரு கட்டடம் இருக்கும் போற வழியிலேயே. அதுக்கு வெளிவட்ட பரப்பளவுல அதுல இருந்து அது எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு பராபரவெளி, பரம்பரவெளி, பரம்பரவெளி அதுக்கு வெளியால வருது. இப்ப இந்த பரம்பரவெளி வரைக்கும் இந்த படத்துல அவ்வளவுதான் காட்ட முடிஞ்சதுல. அதுக்கு அடுத்தது படம் 2. அந்த பரம்பரவெளிக்கு வெளியால பராபரவெளி. இந்த பராபரவெளி தான் வான்வெளியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளி. இது பால்வெளி மண்டலங்களின் கற்றை அப்படின்னு சொன்னேன்னா, அந்த கற்றையினுடைய சேர்க்கை. பல நூறு பால்வெளி மண்டல கற்றைகள் ஒன்று சேர்ந்த சேர்க்கை. கேலக்சியிலிருந்து அந்த ஆர்பிட் வட்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பெருங்கற்றைகள். இதனுடைய விட்டம் மிகுந்து இருக்கும். பல ஒளியாண்டுகளை கடந்து செல்லும். பல லட்சம் கோடி ஒளியாண்டுகளை கடந்து செல்லும். இது பராபரவெளி. அந்த பராபரவெளிக்கு அடுத்தது அந்த சாலை வரை இருக்கக்கூடிய வட்டமிட்டு காட்டக்கூடிய அந்த பகுதி பகர் பெருவெளி. இந்த பகர் பெருவெளிங்கிறது கருந்துளைக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வெளி. இப்ப இந்த சாலைக்கு அந்தண்டால போயிட்டீங்கன்னா அது கருந்துளை, பெரும் சுகவெளி அந்தண்டால. அப்ப இந்த எல்லைய வான்வெளி மண்டலத்தினுடைய அந்த ஒவ்வொரு வெளியும் எவ்வளவு இடைவெளியில இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரம் இருக்குங்கிறத இவர் கணக்கு பண்ணி அந்த அளவுக்கு இடத்தை சாலையில இருந்து, தேசிய நெடுஞ்சாலையில இருக்க அந்த சாலையில இருந்து, மாநில நெடுஞ்சாலையில இருந்து இதுக்கான இடத்தெல்லாம் போட்டு இந்த பகர் பெருவெளிய வரைக்கும் இங்க நம்ம சுட்டி காட்டணும்ங்கிறதுக்காகவே தென் திசையில தெக்கண்ட கடைசியில கொண்டு போய் அவர் சபையை கட்டுறாரு. இதுதான் நம்ம புரிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப வேற எந்த பக்கமும் இந்த நீட்சியை இடத்த மார்க்கெட் பண்ணி காட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. இவர் சபையை நடுவுல கட்டினாலும் அந்த இடத்த அவரு குறிப்பிட முடியாது, வரைபடத்துல குறிப்பிட முடியாது. ஒரு கல்லு போட்டு அந்த வட்டத்தை வந்து இந்த மார்க்கிங் பண்ணோமா அந்த காட்ட முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2-3 வெளி வரைக்கும் அங்க அந்த கட்டடத்தை, சபையினுடைய கட்டடத்தை சுத்தி வர மாதிரி போட்டு,
அதுக்கு மேல அந்த முழு வெளியும் பகர் பெருவெளி எல்லையை காட்டுறதுக்காக சாலையில இருந்து இவ்வளவு தூரம் ஒதுக்கி போட்டு, அது சாலையில நம்ம சாலையில இருந்து வள்ளலார் சபைக்கு உள்ள போறதுக்கு நுழைவு வாயில் இருக்க நுழைவு வாயில் வரைக்கும் வருது அந்த பகர் பெருவழி. இந்த பகர் பெருவழிங்கிறதான் வடலூர் வள்ளலார் சபையருடைய பெருவழி அப்படிங்கிறோம். அப்ப அவரு என்ன ஆய்வு கணக்கோட அவர் இந்த வெளியை அமைச்சிருக்காரு. பின்னாடி வந்த நம்ம பகுத்தறிவுவாதிங்க, பகுத்த அறியறவன் என்னைக்காவது டேப்ப பிடிச்சி இந்த பெருவெளியை இங்க இருந்து அளந்து வான்வெளி மண்டலங்களுக்கும் இவர் அமைச்ச கட்டடத்துக்கும் இவர் சொன்ன அகவல்ல 6ஆம் திருமுறையில அவர் சொல்லியிருக்கிற இந்த 20 விண்வெளி மண்டலங்களையும் இந்த சூரிய மண்டலத்துல இருந்து சூரியனுடைய வெட்டம், அப்ப அந்த அகலுடைய வெட்டம், சூரிய மண்டலம் அரையனுடைய வெட்டம், இப்படியே ஒண்ணும் விகிதாச்சாரம், இந்த ரேஷியோ சரியா இருக்கா, வானியல்ல இருக்கிற அளவுடைய ரேஷியோவும் இங்க அவர் கொடுத்திருக்கிற ரேஷியோவும் சரியா இருக்கா, என்னைக்காவது எவனாவது ஆய்வு பண்ண போயிருக்கீங்களா? அப்ப ஒரு அரசு இதை ஆய்வு பண்ண முடியல, அந்த பெருவெளி எதுக்காக வச்சிருக்காருங்கன்னு தெரியல, அதுல முழுக்க போய் கட்டடத்தை கட்டிட்டு நான் வாடகையோட போறேன்னா, அப்ப இது தமிழ் இனத்தினுடைய மெய்யியல் கூறுகளை தடயம் தெரியாமல் அழிப்பதற்கான முயற்சியா அல்லவாங்கிற வேணா நமக்கு எழும்புது. அப்ப இந்த அடிப்படையில தான் இப்ப இந்த பெருவழிய அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இதோட மட்டும் இல்ல, இவங்க அந்த ஒரு வழிய, அது தென்புற வழி, இடம் கிடக்கிறது வடபுறம், சபையினுடைய பெருவழி கிடக்கிறதுலாம் வடகு பக்கத்துல, இவங்க தெற்கு பக்கத்துல இருக்கிற மண்டபம் எல்லாம் வள்ளலார் அமைச்சதே கிடையாது. அவர் ஒரு கட்டத்துல நான் 8 வழியும் திறக்கணும்னு இருக்காரு. இந்த உள்வட்டத்துக்கு உள்ளால அந்த கட்டடத்துக்கு வெளியால இருக்கக்கூடிய அந்த பூங்காவுக்கு அடுத்தது ஒரு வட்டம் போட்டிருக்கும் பாருங்க, அந்த வெளி வரைக்கும் அவர் எந்த கட்டடமே இருக்கக்கூடாது இருக்காரு வளர. அதுங்க குளம் ஒண்ணு நோண்டதை கூட துக்க சொல்லிட்டாரு. பரம்பரை வெளி இருக்கு, பரம்பரை வெளின்னு ஒரு மார்க் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளால எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது சபையை தவிர அப்படின்னு சொல்லி அவர் காலத்திலேயே குளம் ஒண்ணு நோண்டப்பட்டு அந்த குளத்தை துக்க சொல்லிட்டாரு, திட்டாரு. இதெல்லாம் மீறி அவருக்கு பின்னாடி வந்தவங்க அங்க நிறைய கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அவருடைய தத்துவங்கள் என்ன, கோட்பாடு என்ன, அந்த கோட்பாட்டை அறிவியல் பூர்வமா இப்ப இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ராஜஸ்தானுக்கு போய் அந்த ஜெய்ப்பூர் அரண்மனையை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வியப்பா இருக்கு. நம்மளுடைய தொன்மை கால கணிப்பு அத்தனையும் பொறியா அங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நான் இமை எப்படி கண்டுபிடிக்கிறது, நாழி எப்படி கண்டுபிடிக்கிறது, நாழிக்கு அடுத்தது வினாழி எப்படி கண்டுபிடிக்கிறது, மீன் ராசிகள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அமாவாசை பௌர்ணமி எப்படி எல்லாமே நடைமுறையா பொறியியல் முறையில அங்க லேபா சோதனை கூடமா அங்க செஞ்சு வச்சிருக்கா. எல்லாத்தையும் எல்லாமே நீங்க நேரடியாவே நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஆய்வு கொடுக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க பாரு கட்டுறதோ ஹோட்டல் கட்டுறதோங்கும் போது, அப்ப இதை திட்டமிட்டு இந்த பெருவெளிய எந்த நோக்கத்துக்காக அவர் இந்த இவ்வளவு பெரிய வெற்றிடத்தை விட்டாரோ அதை அழிக்கிறதுக்கும் தமிழருடைய மெய்யியல மறைக்கிறதுக்குமான திட்டமா தான் தெரியுது. முறையா பார்த்தா இந்த கீழ்புறம் இருக்கிற சாலை வரைக்கும் வள்ளலாருடைய அந்த இடம் 105 ஏக்கர்ன்னு நினைக்கிறேன், அதுல ஆக்கிரமிக்கப்பட்ட பட்டா செய்யப்பட்ட தனியார்கள் பட்டா பண்ணி கொண்ட அந்த இடத்தெல்லாம் பட்டாவை நீக்கி அதை மீட்டெடுத்து 8 வாயில்படியும் திறக்க வேண்டும். இப்ப வர தை மாசம் பூசம் வருது, வர தைப்பூசம் 4 நாள்ல பூசம் வருது. இப்ப இந்த பூசத்துக்கு உள்ளால நீங்க என்ன பண்ணணும், நோண்ட குழியெல்லாம் தூக்கணும். பல லட்சம் மக்கள், கடந்த ஆண்டே 7 லட்சம் மக்களே நம்ம வந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப பல லட்சம் மக்கள் அங்க வராங்க, இந்த ஆண்டு 10 லட்சம் வரக்கூடும். அப்ப இந்த குழியெல்லாம் நீங்க மூடி இந்த 10 லட்சம் மக்கள் இந்த திடல்ல நிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். அரசு உடனடியா கவனம் செலுத்தி இந்த நோண்ட குழியெல்லாம் மூடணும். மூடறதோட மட்டும் இல்லாம ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் மீட்டெடுக்கணும். எல்லாம் வீடு கட்டிட்டு அதெல்லாம் மீட்டெடுக்கணும். அதோடு மட்டும் அல்லாமல் 8 வழியும் திறக்கப்படணும். 8 வாயில்படியும் திறக்கப்பட்டு 8 வாயில்படியை சுற்றி நின்று அந்த பெருவழி முழுக்க மக்கள் நின்று எங்கு நின்றாலும் சோதியை பார்க்கக்கூடிய வகையை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது சார்ந்த ஆய்வு என்னுடைய சிற்றறிவுக்கு இந்த ஆய்வை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். இந்த வள்ளலார் சபையில் வள்ளலார் கருத்தியல் சார்ந்த பெருந்தகைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்ன இந்த ஆய்வு கணக்கு இத நீங்க அந்த சாலையிலிருந்து பெருஞ்சாலையிலிருந்து சபை வரைக்கும் உள்ள தூரம், கட்டடத்தினுடைய அளவு, இதை எல்லாமே நீங்க அளந்து பார்த்து
நேரடியாவே அளந்து பார்த்து, நம்ம அறிவியல் தரவுகள்ல இருந்து கோள்வெளியினுடைய அளவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அதையும் அளந்து, நான் சொன்னது சரியான்னு ஒரு சரி பாருங்க. சரி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பொறுத்தவரைக்கும் வான்வெளி மண்டலத்தை தான் வள்ளலார் பெருவெளியில் அமைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து, அந்த அறிவியலை நாம் அங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றேன். குளோபல் 360 நேயர்களுக்கும், மையந்தழி வாழுகின்ற தமிழ்ச் சொந்தங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி, வணக்கம். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.